சேனல். தேங்க் யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தமிழன பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு யாரோட வீடியோ பார்க்க போறோம்னு. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னோண்டு இன்ஃபர்மேஷன். வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுதோ, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் டெலிகிராம் குரூப்ல. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துருப்பேன். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ ஹாமீஸ். நம்ம இன்றைக்கி டேயங்கோட எஃப்எஃப் தான் பார்க்க வரோம். டேயங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது, டே குக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கே டேயோட இன்ட்ரோ தான் பார்க்குறோம். டேயாங் வந்து நார்மல் சவுத் கொரியாவில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ நீங்கள் அந்த கண்ட்ரி உங்களுக்கு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ சவுத் கொரியாவில் வந்து டேயாங்கும் அவங்க கிம் ஃபேமிலி தானே, அவங்களோட தங்கச்சி வந்து கிம்முன்னு நேம் சொல்கிறேன். அவங்க தங்கச்சிக்கு வந்து நான் எதுவும் நேம் வைக்கல. கிம் வந்து ஜேக்குக்கு பேர். ஓகேங்களா, டேயாங்கும் கிம்மும் பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்க மம்மி அண்ட் டேட், அவ்வளோதான் 4 மெம்பர்ஸ் தான் அவங்க ஃபேமிலியில். இப்போது உங்ககிட்ட வரலாம். நீங்கள் வந்து உங்களோட அண்ணன் தான் ஜங்குக். ஓகேங்களா, ஜங்குக்கு வந்து அண்ணன் சொல்லிட்டு சில ஆர்மிஸ்க்கெலாம் கண்டிருக்கோம். இந்த எஃப்எஃப்ல வந்து நீங்கள் அண்ணா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பேரண்ட்ஸு இந்த மாதிரி தாத்தா பாட்டி நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தராக அப்பப்போ இன்ட்ரோ கொடுத்துக்குறேன் வர ஸ்டோரியில் வர. ஓகேங்களா, இப்போ ஸ்டோரிக்கு போடலாமா? ஸ்டார்டிங்லேயே என்னன்னாக்கா, டேயாங்கோட தங்கச்சி கிம்முக்கும் ஜங்குக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ். அதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து உங்கள் கண்ட்ரிக்கு வராங்க. நான் என்ன கண்ட்ரின்னு மென்ஷன் பண்ணல, நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ டேயோட ஃபேமிலியும் டேயாங்கு கிம்மு எல்லாருமே இப்போ வந்து ரீச் ஆகிட்டாங்க அவங்க ஊருக்கு. 4 o'clock ஈவினிங் டைமில் அவங்க வராங்க அவங்க வீட்டுக்கு. பட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இல்லை. ஜங்குக்கு மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்கான். ஐ மீன் அவங்க ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஊர் சுற்ற வெளியே போயிட்டீங்க. உங்கள் வீட்லேயும் அதை கண்டுக்க மாட்டாங்க அவ்வளோவா. நீங்கள் நிறையா பாய்ஸ் மாதிரி சேட்டை பண்ணிவிட்டு ஊரில் மேயறதுல எக்ஸ்பர்ட். அதனால் நீங்கள் அப்படி போயிட்டீங்க. இப்போ வந்து ஜங்குக்கு எல்லாம் இருக்காங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி வந்து அவங்க வராங்கன்னு சொல்லிவிட்டு வரவங்களாம் கவனிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, கிம்மோட அம்மா வந்து டேயாங்கோட அம்மா வந்து கேட்குறாங்க, எங்கே போயிட்டான் ஏன் நாளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வெளியில் போயிருக்கான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ரூமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ரூம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஒரு ரூம் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க சொல்லிடுறாங்க. உங்களுக்கும், அதாவது டேயாங்குக்கும் டேயாங்கோட சிஸ்டர் கிம்முக்கும் வந்து மேலே 2 ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த ரூம் எடுத்துக்கோங்க. அதாவது நார்த்துக்கு ஆப்போசிட் சைடு இருக்க சவுத் ரூம் வந்து 2 பேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து டேயாங் அதை கவனிக்கல. அவர் சர்ன்னு படிக்கடி வந்துடுறாரு. அவர் வந்து பார்த்துட்டு அவர் வந்து அவங்க நார்த்துக்கு ஆப்போசிட்னு சொன்னதை மட்டும் கவனிச்சிருப்பாரு. அதனால நார்த் சைடு இருக்க ரூம் வந்து உங்கள் ரூம் உள்ள வந்துடுறாரு. உங்கள் ரூமில் வந்துட்டு அவர் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்க் ரூம் வந்துடுறாங்க. நீங்கள் இப்போ தான் 6 o'clock ஆகுது, நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் மம்மி உங்களை வஞ்சிட்டே இருக்காங்க. எங்கடி இவ்வளோ நேரம் ஊர் மஞ்சிட்டு வந்த, எவ்வளோ நேரம் ஆகுது, வீட்டை விட்டு போனால் வேலையோட வீட்டுக்கு வரணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க. அட போம்மா, நீ திட்டிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக ரூமுக்கு வந்துடுறீங்க. ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே வந்து திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லக்கேஜெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சரி அதை நாங்கள் கண்டுக்கல, சரி நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் விட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. போயிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹேர் ட்ரையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு தர்றீங்க. ஷாம்பு டப்பா காலி. நீங்கள் ஷாம்பு தேர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க, ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஷாம்பு டப்பா தேடி இருப்பீங்க. ஷாம்பு காலியானது தெரிஞ்சதும் சரி அம்மாக்கிட்டையாச்சும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு உங்கள் ரூம் தானே வெளியே வந்து ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளியே வந்து ஃபோன் பண்ணுறீங்க மம்மிக்கு. இந்த மாதிரி ஷாம்பு தீர்ந்து போச்சு, மேலேருந்து கொடுத்துட்டு போ மம்மி அப்படின்றீங்க. நீ வந்து எடுத்துக்கொடுன்றாங்க. நீ வாமா எனக்கு கால் வலிக்குதுன்றாங்க. உங்கள் மம்மி கேட்குறாங்க, கரெக்டாக போய் தண்ணியில் நினைஞ்சிட்டு தானே, அதனால தானே எனக்கு கூப்பிட்றேன். இல்லைம்மா ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கேன், இன்னும் உள்ளே போகல, பார்த்துட்டு தான் கேட்குறேன், எடுத்துகிட்டு வாமா அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் மம்மியும் எடுத்துகிட்டு வராங்க. அந்த டைம் பார்த்து வந்து ஜங்குக்கு ரூமை விட்டு வெளியே பேசிகிட்டே வராங்க 2 பேரும். ஜங்குக்கு வந்து கிம் வந்து ஆப்போசிட் ரூமில் தான் இருக்காங்க இல்லைங்களா. அவங்க அந்த டைம் வரும்போது ஜங்குக்கு வந்து அவங்ககிட்ட பேச அப்படி நேராக போயிடுறான். உங்கள் மம்மி கரெக்டாக வரும்போது டே மட்டும் தான் மேலே தர்றான். டேயாங்கிட்ட சொல்கிறாங்க, இதான் இது வந்து ஒயன் ரூமில் கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு டப்பாவை சொல்கிறாங்க. நீங்கள் த்ரோ பண்ணுங்கள், நான் கேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்லலாம். பிடிச்சிடுவியா அப்படின்றாங்க. நீங்கள் போடுங்க நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. போடவும் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா, டக்குன்னு கேட்ச் பண்ணிடுறாரு. கேட்ச் பண்ணிவிட்டு எங்கே இருக்க ஒயன் ரூம்னு கேட்கும்போது அந்த ரூமு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் வந்து அது கவனிக்கல. அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு ரூமுக்கு வராரு. நீங்கள் வேறு டவலோட நின்றுட்டுருக்கீங்களா, உங்களை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டாரு. நீங்களும் அவரை பார்த்துறீங்க.
ஐயோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் வந்துக்கிறீங்க. ஷாம்பு டப்பா எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறாரு. நீங்கள் டேபிள் மேலே வச்சுட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் டேபிள் வச்சு திரும்புறாரு. அப்புறம் தான் அவருக்கு ஷாக்கு. ஆமாம், இது நம்ம ரூம் தானே, என்ன இவங்க மம்மி இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் யோசிக்கிறாரு. ஒருவேளை இவர் ரூமாக தான் இருக்குமோ, நம்ம தான் தப்பாக வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நீங்கள் வந்து வச்சுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வருவீங்க. அவர் சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்காரு. அவர் ஆனால் ரூமை விட்டு வெளியே போகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரா என்னவோன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. அவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. வெளியே போகதான் சொன்னால் நீ உள்ளவே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இது என்னோட ரூம், நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உன்னோட ரூமா? இது என்னோட ரூம், முதல்ல பாரு சுற்றி முற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஆமாம் உன்னோட ரூம், நான் என்னோட ரூம் நினச்சி நான் இங்கே தான் வந்து ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு நான் தான் ஷாம்பு டப்பா காலி பண்ணி சொல்கிறேன். நீ தான் காலி பண்ணியா? உன்னால் தான் இப்போ நான் எப்படி நின்றுட்டுருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி நின்றுட்டுருக்கேன்ட்டு சொல்லிட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க. டக்குனு உள்ளே ஓடி போய் நின்றுக்கிறீங்க. அப்புறமா டேயாங் பார்க்குறாரு. வெளியில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க இருக்கானா போயிட்டானான்னு சொல்லிட்டு. போயிட்டாங்கன்னு தெரிஞ்சது ஷாம்பு டப்பா எடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. டேயாங் அதுக்குள்ளே கீழே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாம் கூத்து நடந்து முடிச்சிட்ட அப்புறம் மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வரும். 7 o'clock ஆகிடுச்சு. 7 o'clock ஆகிட்டு தான் உங்கள் மம்மியும் சாப்பாடெலாம் செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் சமையல் கட்டுக்கு போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க? மம்மியை காஃபின்றீங்க. ஏண்டி சாப்பிட்ற டைமில் வந்து காஃபி கிட்டிருக்கான்னு சொல்லி திட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ரேட் ஆகிடுச்சு. நீ ஷாம்பு டப்பா எடுத்துகிட்டு சொன்னால் யாருக்கு கொடுத்து வச்சுருக்க வச்சுருக்காங்க. ஏன் டீட்டெயில் எங்கள் தரலையா? கொடுத்தான் ரொம்ப லேட்டாக கொடுத்தான்றாங்க. ஏன் அப்போ தானே வந்தான் ரூம் பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிச்சிட்டாம்மா, குடிச்சிட்டு வந்துட்டேன், விடுங்கம்மா, என்னை ஏமாட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு காஃபி கிட்டது கொடுத்தாம்மா, எனக்கு வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிடுறீங்க. கையில் ஃபோன் இருக்குது. வெளியே வரீங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. அந்த பிளேஸ்லேருந்து உட்காந்துருக்கீங்க. அப்புறமா சரி போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க சித்தி பசங்க. சரி சித்தி பொண்ணை கூப்பிடுவோம், தங்கச்சி தானே அப்படின்னு, தங்கச்சி ஆச்சு உங்களுக்கு, சரி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணால் அவள் எடுக்கவே இல்லை. மறுபடியும் ஃபோன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரிங் எடுக்கிறான். நீங்கள் ஃபோன் எடுத்தோன்னே, ஏன்டி உனக்கு ஃபோன் எடுத்து அவ்வளோ நேரம் மாடி மூடிட்டுங்க, கிளம்பி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏண்டி பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு நீ வந்து கூப்பிட்டு போகாமல் இதில் ஃபோன் வேறு பண்ணிகிட்ருக்க, உன்னை திட்டணும், இனி ஏண்டி என்ன திட்டுற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி வாடி, இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த வரேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி வரான். 2 பேரும் ஆனால் வீட்டில் ஒரு வேலை செய்யுது. சரியான சோம்பேறித்தனம் வந்துட்டான். 2 பேரும் கதை பேசிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி தான் நடந்துச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க அவங்ககிட்ட. என்னது இப்படி நடந்துச்சா? யார் அவன் பார்க்கணும், ஆனால் பார்க்க நல்லா இருந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அப்படின்றா. என்னடி பார்க்க நல்லா இருந்தாண்டியாண்ணா, ஆனால் நான் குளிக்கும் போது தான் என் பர்மிஷன் இல்லாமல் என் ரூமுக்கு வந்துட்டான், அதனால் காலடி அவன் மேடன்றீங்க. கரெக்டாக டேயாங்க அப்போ தான் ஆள் ரூம்லேருந்து வெளியே உங்கள் வீட்டுக்கு வெளியே வராரு. அது வாங்குறான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் கரெக்டாக நேராக அவங்க கிட்ட தான் வரான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதாவது கொரியனில் கேட்குறான். உங்களுக்கு புரியல, ஐ மீன் உன்னோட தங்கச்சிக்கு புரியல, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கொரியன் தெரியும், அதனால் புரியுது. சும்மா தான் உட்காந்துட்ருக்கோம் அப்படி சொல்கிறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு உட்காரான். அவன் வந்து பார்க்குறான். என்ன அவன் கேட்டான்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சித்தி பொண்ணு கேட்குறான். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சும்மா உட்காந்துருக்கோம் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே 3 பேரும் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்கோம். ஜங்குக்கும் வரான், கிம்மும் வராங்க 2 பேரும். நீங்கள் கேட்குறீங்க, என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடி புறாக்கெல்லாம் தெரியுறீங்க 2 பேரும், வாங்க இங்கே அப்படி சொல்லி கூப்பிட்றீங்க. அவங்களும் வராங்க. அவங்களையும் வச்சு ஃபன் பண்ணி ஓட்டிகிட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே 1 hour போகவும் 8 o'clock வந்து மம்மி கூப்பிட்றாங்க. எல்லாம் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. டேயாங் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்ருக்கான். சாப்பிடும்போது ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன இவன் நம்ம ஒரு மாதிரி பார்க்குறான் குறுக்குறுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டே இருக்கும்போது உங்கள் மம்மி வேறு திட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்கள. ஒரு பொட்டை பிள்ளையும் அடக்க ஒடுக்கமாக வீட்டில் இருக்கா, எந்த நேரமும் ஒரு வீடு தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு திட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கப்புன்னு இதம்மா சாப்பிடும்போது கூட வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து எனக்கு சாப்பாடே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு பிள்ளை சாப்பிடும்போது திட்டாத எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி முடிச்சுட்டு சொல்கிறாங்க. அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டா, அதனால தான் போனான், நீங்கள் சைலண்ட்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி உங்கள் ரேடியை திட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் பின்னாடியே டேயாங்கோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறாரு ஹேண்ட் வாஷ் பண்ண. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் பின்னாடி பார்த்தா டேயாங்க பயந்துடுறீங்க. எது இவ்வளோ க்ளோஸ் பண்ணி நிற்கிற, தூரம் போய் நிற்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் ஹேண்ட் வாஷ் பண்ண வந்தேன், நீ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போகிற, இல்லை போ அப்படின்றாங்க. கொஞ்சம் தான் கேப் இருக்குது, அந்த கேப்லேயும் நுழைஞ்சு போயிட்டுறீங்க நீங்கள். எப்படியோ டேயாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா எல்லாருமே வெளியே வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் நிலா வெளிச்சத்தில் பேசிகிட்டு இருப்பீங்க ஃபேமிலியாகவே மொத்தமாகவே. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நீங்களே ஃபஸ்ட்டாக போகிறீங்க வெளியே. நீங்கள் போனதும் சரின்னு சொல்லிட்டு அத்தை சித்தி பொண்ணு இருக்கா இல்லைங்களா, அவங்களுக்கு அத்தை பசங்கள்லாம் பக்கத்தில் அதாவது அந்த இதில் தெருவுலையோ ஸ்ட்ரீட்லேயோ இல்லை உங்கள் வில்லேஜ்லேயோ இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவங்களும் வராங்க. இது சாப்பிட்ருக்கோம் நாங்களும் வந்துடுறோம் சொல்கிறாங்க. அவங்களும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து எல்லாம் ஜாயின் ஆகும். எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க, ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படி தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே வந்து உங்கள் பக்கத்தில் ஐ மீன் அந்த ஸ்டோன் பெஞ்சுக்கு மேலே ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது, காம்பவுண்ட் சுவர் மாதிரி, அது மேலே உட்காந்துட்ருக்காங்க ஜங்குக்கு. அதாவது உங்கள் கசின் பிரதர்ஸ் அந்த மாதிரி எல்லோரும்.
நீங்கள் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. டேயாங்க பார்க்குறவங்க ஃபோனில் யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை கால் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாச்சும் மெசேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான் டேயாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு, அதனால் இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்களும் சேட் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது குரூப்பில் பண்ணிகிட்ருக்கீங்க. குரூப்பில் தான் பண்ணிகிட்ருக்கான்லே, தனியாக யாருக்கிட்டையும் டிஎம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்புறமா நீங்கள் தனியாக ஒருத்தர்கிட்ட சேட் பண்ணுறீங்க, ஆனால் நேம் வந்து நேம் எல்லாம் போடல. உங்களுடைய ஃப்ரெண்டை எப்படி நீங்கள் நிக் நேம் வச்சு கொடுங்க அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. அதனால் அது பாயா கேர்ளான்னு தெரில. நீங்கள் கேஷுவலாக பேசிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படி சொல்லி பேசிகிட்ருக்கேன், மச்சான் சொல்லி பேசுகிறீங்க. அதனால் அவனுக்கு வந்து புரியல, இல்லை வாடி பொடினாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். மச்சான் சொல்லி பேசுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு வந்து அவனுக்கிட்டே அங்கே வந்து தெரியல இல்லைங்களா. நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணுற மச்சி, சாப்பிட்டியா மச்சி அப்படின்லாம் பேசிகிட்ருக்கீங்க. அவனுக்கு வந்து அது பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருக்கான். அதுக்கப்புறம் ரீல்ஸ் பார்க்க போயிடுறீங்க, உங்கள் பாட்டுக்கு ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் காமெடி ஃபன்னு அந்த மாதிரி இருக்கிற ரீல்ஸ்லாம் உங்கள் பாட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டேங்க் வந்து தலையை பிச்சுக்குது, ஒரு வேளை இருக்குமோ பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழம்பிட்டு இருக்கான். ஏன்னா கேட்கவும் முடியாது இல்லை யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் சரி எல்லாம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே உட்காந்து பேசிட்டு பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபோனை கொஞ்ச நேரம் வச்சுட்டோம், எல்லாம் விளையாடிட்டு அந்த மாதிரி இருந்தீங்க. 10 o'clock ஆனதும் எல்லாம் ரூமுக்கு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. டேங்க வந்து அவனுக்கு அந்த குழப்பத்திலே எழுந்து சீக்கிரமாகவே போயிடுறான். என்ன பண்ணுறான்னா முன்ன மாதிரி மறந்து உங்கள் ரூமுக்கே வந்து படுத்துடுறான். நீங்கள் வந்து அவங்கெல்லாம் போயிட்ட அப்புறம் கூட அவங்க கசின் சிஸ்டர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10:30 அந்த மாதிரி ரூமுக்கு போகிறீங்க. அதுக்குள்ளே டேங்க் தூங்கிட்டுருக்கான். என்னடா இவன் எங்கே தூங்கிட்டுருக்கான், அங்கே தூங்க சொல்லணும்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் கெஸ்ட் ரூமே வந்துட்டு யார் ரூமும் வந்து தூங்கிட்டுருக்கான். ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க. சரி நம்ம போய் கெஸ்ட் ரூமில் தூங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஆப்போசிட் அந்த ரூமில் தூங்கிடுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கு டேயாங்கு நார்த் சைடு, சவுத் சைடில் வந்து நீங்களும் கிம்மோ தூங்கிட்டுருக்கீங்க. நம்ம எப்படியும் போனோடனே தூங்கிட மாட்டோம், எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் சேட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபோனை மொத்தமாக நோண்டி அது சாகிற வரைக்கும் நோண்டி ஒரு 2 o'clock 3 o'clock விடிகாலில் தான் நீங்கள் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணுறீங்களா. அதனால் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு ஒரு 10 o'clock ஆகிடுது. டேங்கெல்லாம் அதுக்குள்ளவே எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் எல்லாம் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழெல்லாம் போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டலாம் பேசிட்டு சிரிச்சிட்டு ஃபோன் பண்ணுறதோ இல்லை ஃபோன் பேசுகிறதோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கீழே. நீங்கள் 10 o'clock அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. ஆனால் என்னடா நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுறீங்க. அப்புறம் தான் ஞாபகம் வருது நம்ம ஆமாம்ல கெஸ்ட் ரூமில் வந்து நம்ம தூங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே எழுந்து போய் உங்கள் ரூமில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வரீங்க. கீழே வந்தோடனே டேங் உட்காந்துட்ருக்கான். வேறு யாரும் ஹால் ரூமில் இல்லை, உங்கள் மம்மி எல்லாம் சமையக்கட்டில் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் அவங்க ரூமில் வெளியில் அந்த மாதிரி இருக்காங்க. டேயாங்க மட்டும் தான் ஹாலில் இருக்கான். நீங்கள் வர விட்டு கத்திட்டு வரீங்க, டேயாங்க என் ரூமில் எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன், நான் ஆப்போசிட் ரூம் தான் உன்னோட கெஸ்ட் ரூம், நான் சொன்னேன்னா இல்லையா அங்கே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெப் இறங்கும்போதே கத்திட்டு வரீங்க. உங்கள் அம்மா எதுக்கிட்டே அப்படி கத்திட்டு வர, காலங்காத்தால அப்படி சொல்லி கத்துறான். இது காலங்காத்தா இல்லையா, டைம் பாரு 10:30 மணி ஆகுது, காலங்காத்தால சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டுருங்க. அப்போ உனக்கே தெரியுதுல்ல அப்புறம் ஏன் இவ்வளோ லேட்டாக எழுற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான் தூங்குனதே 3 o'clock தாம்மா, அவ்வளோ நேரம் ரெடி பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சைலண்ட்டாக ஆகிடுறீங்க. சொன்னால் ஏதாச்சும் திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும் ஃபோன் ஒன்று தானே பார்த்துட்டு இருந்தேன், தெரியும் நீ தெரியும் அப்படி சொல்லி திட்டுறாங்க. விடமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் அந்த அங்கே கத்திட்டு வந்ததே மறந்துடுறீங்க. எங்கன்னா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டே இருக்க அவங்களவே. நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படியே, நீ தானே கூப்பிட்டேன் அப்படின்ற. நான் கூப்பிட்டேண்ணா, ஆமாம் நீ ஏன் ரூமில் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் ஏன் ரூம்ன்றான். ஐயோ சாமி அது உன் ரூம் கிடையாது, நான் வேணா உன் லக்கேஜ் மொத்தத்தை எடுத்துகிட்டு போய் நான் ஆப்போசிட் ரூமில் வச்சுருக்கேன், நீ ஸ்டே மட்டும் அங்கே பண்ணிக்கோ, என் ரூம் பக்கம் வந்துடாது அப்படி சொல்லி சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, நான் எனக்கு எங்கே இஷ்டம் இருக்கணும் அங்கே தான் படுப்பேன், அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படி சொல்லி சொன்னான். உன்னை ஏன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தயவு செய்து நான் உன்னை காலில் விழாத குறையாக கெஞ்சுறேன், அங்கே போய் படுத்துக்கோ, அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோ, ஏன் ரூமில் படுத்து தூங்காத தயவு செய்து. நான் தூக்கம் வர்றதுக்கு காரணமே முக்கியமாக நான் அந்த ரூமில் படுத்துக்கு தான், என் பெட்டில் பார்த்தா தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும், இல்லையே எனக்கும் அந்த பெட்டில் பார்த்தா தூக்கம் வரும், நான் அதில் தான் அப்படி பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இதுக்கு மேலே எல்லாம் பேச முடியாது, என் ரூமை நான் லாக் பண்ணி தான் போகணும் போல் அப்படி சொல்கிறான். லாக் பண்ணுவீங்க, நான் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடின்றான். ஏய் இது ஏன் வீடுடா, ஏன் ரூம்டா ஆடுறீங்க, நீ ஜஸ்ட் கெஸ்ட்டு வந்து தங்கியிருக்க அவ்வளோதான், புரிஞ்சுதா? சரி என்ன இப்போ நான் கெஸ்ட் ரூமில் தங்கணும் அவ்வளோதானே, சரிவா லக்கேஜெல்லாம் எடுத்து வை, நானும் வரேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றான்.
சரிவா இப்பயே நானும் எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு எல்லாத்தையும் லக்கேஜ் அது அவனோட திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பான். கீழே பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. சரி வாஷ்ரூமில் போய் உன்னோட துணியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் எடுக்க போகிறான். போனீங்கன்னா உங்களோட இன்னர்ஸ்லாம் கையோடு சேர்ந்து வருது. நீங்கள் அப்போ தான் சரி இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒன்று நின்று என்ன பண்ணிகிட்ருக்க நீ கீழே போடாதா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. மொத்தமாக கீழே போட்டுறான். ஐயோ இவனை போய் அமுச்சுட்டு பார்த்தியா நானே எடுத்துகிட்டு வரேன் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கை எடுத்து நீங்கள் அந்த நிலையில் ஒரு மாதிரி எடுக்கிறீங்க. என்னடி இப்படி எடுக்கிற அப்படின்னு சொல்லி முறைச்சி பார்க்குறோம். உன்னோட துணி நான் அப்படி தான் எடுப்பேன், அது டேட்டியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுக்கிறேன். மறுபடியும் உங்களோட இன்னர் உங்களோட ட்ரெஸ் எல்லாமே வருது. உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. என்னடி தேடுற கட்டை தேடுறான் அடிக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எல்லாத்தையும் அவனோட துணி மட்டும் எடுத்துகிட்டு வரான். இது எடுத்துகிட்டு போய் நீ துவச்சி கொடு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட போடுறான். நான் என்ன துவச்சேன்னா நான் உன்னோட புள்ளட்டியை நான் துவச்சுறதுக்கு எடுத்துகிட்டு போய் கீழே எங்கள் மம்மி கிட்ட விடு, இல்லைனா நீயே துவச்சி போடு, இல்லை உங்கள் சிஸ்டர் கொடுக்க உங்கள் மம்மி கிட்ட விடு, என்ன துவச்சி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரிவா வந்து தொலை நான் எடுத்துகிட்டு போய் உன் ரூமில் வைக்கிறேன், நீ ஆளுக்கு துணி எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனோட திங்ஸ் அந்த லக்கேஜ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் ரூமில் வைக்கிறீங்க. அவன் அதில் அவனோட டர்ட்டி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடியே வரான். உங்கள் ரூமில் வச்சுட்ருக்கேன் பாரு, உனக்கு எங்கே அங்கே வேணுமோ அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோ, என்ன இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத சாமி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறேன். ஏன் ரூம் போகிறேன், இதாண்டி உன் ரூமு. என் ரூம் ஆப்போசிட்டில் இருக்குது, நான் எங்கே இருக்கணும் அதாண்டி உன் ரூமு. என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காகி போயிடுறீங்க. நீங்கள் பொண்ணு கொடுக்க வந்திருக்கீங்க, பொண்ணு இருக்க வரல, புரிஞ்சுதா? சைலண்ட்டாக உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. பொண்ணு கொடுக்குதுன்னா கொடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. என்ன ஏன் நடுவில் இருக்கிறீங்க, என்ன தள்ளுங்கயா, எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் எதுவுமே கிடையாது. சரி லவ் பண்ணுறீங்க, நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு சிங்கிளாக சோலோவாக எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சுற்றணும் அப்படிப்பட்ட கேரக்டர் நான். எனக்கு லவ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, வழிவிடு நான் போகணும் அப்படின்றீங்க. அப்படியே உங்களை வல்ல லாக் பண்ணி பின் பண்ணிடுறேன். என்ன பண்ணுற நீ, நம்பரு என்னை விடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டி ஒருத்தன் ரொமான்டிக்காக பேசுகிறேன்னா அது கோஆப்ரேட் பண்ண முடியும், நீ என்னடி பட்ஜெட் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ இங்கே என்னை விடு அப்படி சொல்லிட்டு சவுண்ட் முன்னாடி இருக்க சவுண்டு கம்மியாகுது. என்ன அவன் பார்த்து மங்கிட்டியா, ஐயோ நவுறியா, நான் போகணும் பக்கம் தள்ளி போ அப்படின்றீங்க. தள்ள முடியாதுடி, ஒன்று தள்ளிட்டு போகிறேன் அப்படின்ற. இந்த மொக்க காமெடிலாம் வேண்டாம், எனக்கு சிரிப்பும் வரல ரொமான்டிக்காகவும் இல்லை, கொஞ்சம் நவரு, எனக்கு பார்க்க கடுப்பு தான் ஏறுது அப்படின்றீங்க. தள்ளி போன்னு சொல்கிறேன்ல, தள்ளி போயேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி ஓடிடுறீங்க. வெளியே போயிட்டேன். எப்போ என்னம்மா பண்ணுறேன், இவன் இவ்வளோ கிட்ட இருந்தால் எவ்வளோ இதாக அதாவது எப்படியும் நான் சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் நல்லா தான் இருக்கான் அழகா. யார் தான் அவளை பார்த்தா மயங்காமல் இருப்பா சொல்லு. எப்பா வேறு லெவல் இருக்கான், பார்த்துப்போம். எங்கே இருப்பான், இங்கே தானே இருப்பான், 1 மந்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிம் இருக்காங்க. நீங்கள் இப்போ தான் வந்துட்டு என்ன கிம், நானும் வந்ததுலேருந்து என்னை பார்ப்பேன் என்கிட்ட பேசுவேன்னு பார்த்தா நீ உன் பாட்டுக்கு என் அண்ணனை மட்டும் பார்த்துக்கிட்டு என் அண்ணன்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. உனக்கு ஒரு நாத்தனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இருக்கு வா நல்லா இருக்கியா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜாலியாக அவங்களோட வேயை பற்றி நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இனிமேல் இங்கே தான் இருக்கணும், நீ என்னையும் கொஞ்சம் கவனிச்சிக்கோ, அப்போ தான் நான் உனக்கு சேஃபான நேரத்தில் உனக்கு எப்போ சேஃப் தரணுமோ அந்த டைம்லலாம் நான் ப்ரொடெக்டாக வந்து நிற்பேன் அப்படின்ட்டு நிற்பேன். நீ தாண்டி எங்களை பிரிச்சு விடவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி சொல்லிட்டு வரான். இங்கே படுறா, நான் நினச்சேன்னா இப்போயோட பிரிச்சு விட்ருவேன், பார்த்துக்கோ, கல்யாணம் நடக்காமல் பண்ணி விட்ருவேன் அப்படின்றீங்க. இப்போ சாமி நான் உன்னை எதுவும் சொல்ல அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுவா போகலாம் அப்படின்றீங்க. அடியே இப்போ தாண்டி குளிச்சு முடிச்சுட்டு இப்போ தாண்டி வந்திருக்கேன், போய் சாப்பாடு சாப்பிட்றீ, 11 o'clock ஆக போகுதுடி அப்படின்றாங்க. 11 o'clock ஆக போகுதுல்ல, ஆமாம்ல சாப்பாடு வேறு சாப்பிடணும்ல, சரி சாப்பிட்றேன், சாப்பிட்ட அப்புறம் கூட்டு போறியா கடைக்கு அப்படின்றாங்க. சரி கூட்டு போகிறேன் போ அப்படின்றாங்க. சரி சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, ஆனால் நீங்கள் தான் இப்போ தான் சாப்பிட்றீங்க. போய் பார்க்குறீங்க அங்கே 2 தோசை மட்டும்தான் இருக்குது, அதுவும் ஜில்லுன்னு இருக்கு. அம்மா என்னம்மா தோசை ஜில்லுன்னு இருக்கு. ஆமாம் நீ வர 11 மணிக்கு உனக்கு சூடு வைப்பாங்க இருடி அப்படி சொல்லி திட்டுறாங்க. சரி இட்லி செஞ்சியா இல்லையான்னு கேட்குறேன். இட்லி செஞ்சா நான் காலி ஆகிடுச்சு, உனக்கு தோசை மட்டும் தான், அந்த தோசை மட்டும் தான் சாப்பிடு, உனக்கு வேணுன்னா ஊற்றிக்கோ அப்படின்றாங்க. எனக்கு வர மரியாதையே கிடையாது. அம்மா நான் சாப்பிட்லன்றது அக்கறை ஏதாச்சும் உனக்கு இருக்கா, ஊருக்கு பொறுக்க போகல எங்கேயாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்க போ அப்படின்றாங்க. சரி அப்போ காசு ஒரு 1000 ரூபா எடுத்து வை எனக்கு அப்படின்றாங்க. ஏன் நீ நேற்று தாண்டி 500 ரூபா வாங்கிட்டு போனேன், அது நேற்று சரியாக போச்சு, இன்றைக்கி ஒரு 1000 ரூபா வேணும். எதுக்கு 1000 ரூபா வேணும் எடுத்து வெளியில் போய் சாப்பிடணும் மட்டும் சொல்கிறேன்ல, நான் சாப்பிடணும்ல, சாப்பிட்றதுக்கு 1000 ரூபா 100 ரூபா 200 ரூபா இருந்தால் பத்தாதா அப்படின்றாங்க.
வைமா தேவைப்படுது அப்படின்றீங்க. உங்கள் மம்மி 500 தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் அந்த 2 தோசையை மட்டும் பொறுமையாக சாப்பிட்றீங்க. அதுலேயும் இறங்கலன்னு சொல்லிட்டு 1/2 தோசையை வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. பாரு தருதலை காசு கொடுத்த உடனே அதையும் சாப்பிடாம முழுசாக சாப்பிடாம வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் பைக் எடுத்துன்னா பைக் வச்சுக்கோங்கடா, இல்லை நீங்கள் சைக்கிள் தான் ரைட் பண்ணுவோன்னா நீங்கள் சைக்கிளும் வச்சுக்கோங்க. பட் பைக் நல்லாயிருக்கும். நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்கள் சித்தி பொண்ணு நானும் வரேன் இருடி அப்படின்றா. சரி வா நீ எவ்வளோ பாக்கெட் பண்ணி வச்சுருக்கேன்? நானும் வச்சுருக்கேன், நல்லா போகலாம். எவ்வளோன்னு சொல்ல அப்போ தான் அதில் எடுத்துக்கிட்டேன். நானும் கேட்டேன் 1000 ரூபாய், ஆனால் 500 தான் கொடுத்தாங்க. சேமிச்சு ஏறு வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டீங்க ஊர் போகிறதுக்கு. அவ்வளோதான். நீங்கள் போயிட்டீங்கன்னா மறுபடியும் ஈவினிங் 6 o'clock தான் வர கேஸு. மதியம் சாப்பிட வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்கள் மம்மி உங்களுக்கு 500 காசே கொடுத்தாங்க. நீங்கள் கிளம்பிட்டீங்க ஊர் மையத்துக்கு. அப்படியே இங்கே ஜங்குக் சைடும் உங்கள் கிம் சைடும் வந்தோம்னாக்கா, கிம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா உங்ககிட்ட. அப்புறமா ஜங்குக் வந்து நடுவில் வந்து உட்காந்துருங்களா, அவங்க சபா செட் மேலே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தான் ஆல்ரெடி ப்ளே பாய் இல்லைங்களா, ஃப்ளாட்டியாக பேசிட்டாரு. ஆனால் கிம்முக்கு ஷையாக ஆகுது. இருந்தாலே அவங்க பதில் சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஹால் ரூம் இல்லையா, அதனால அவங்களெல்லாம் பேச முடியல. அப்புறம் வராங்க உங்கள் மம்மி வந்துட்டு, சரி நீங்கள் எங்கேயாச்சும் போய் வாங்கடா, ஏன்டா இங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் மேலே கேஷுவல் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஃபார்மலாக ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. நீங்கள் ரெடியாக தான் இருந்திருப்பீங்க. கிம் வந்து ரெடியாக தான் இருந்திருப்பாங்க நார்மலாக. எப்படி சொல்கிறது, வெளியில் போனாலும் போகலாம், வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலாக சுடி வேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே இன்னும் சரின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. 2 பேரும் போயிட்டு அவங்களுக்கு பார்க்கு அப்புறம் உங்கள் ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரிலாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க ஒரு 3 o'clock வீட்டுக்கு வந்துட்டாங்க. டீசெண்டாக அவங்க போயிட்டு நீங்கள் தான் நல்லா ஊர் மிஞ்சிக்கிட்டு நல்லா உங்கள் சித்தி பொண்ணு மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு கூப்பிட்டுக்கிட்டீங்க. அவங்களும் தனியாக பைக் எடுத்துன்னு வந்துட்டாங்க. நீங்கள் ஃபால்ஸ் பார்க்குறது அப்புறம் நிறையா இடத்துக்கு நீங்கள் சுற்றிட்டே இருப்பீங்களா, கேஷுவலாக போகிற இடத்துக்கும் போகிறீங்க. அப்புறம் ஜூஸு பிரியாணி மதியம் நல்லா வெளுத்து கட்டிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன். இன்றைக்கி என்னவோ தெரில, உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க. ஒரு 4 o'clock வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு அதிசயம் ஆகிடுச்சு. யார் வந்துருக்குது, நம்ம பையனை வந்திருக்கா, அவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கேட்குறாங்க, அட்டையாங்கோட மம்மி கேட்குறாங்க, என்ன எப்படி சொல்கிறீங்க அவளை அப்படின்னு சொல்லி. அதுவா எப்போயுமே 6 o'clock முடிஞ்சு போனால் அவள் சீக்கிரமாக வந்த 4 நாளே 5:30 5 o'clock அவ்வளோதான். இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக 4 o'clock வந்திருக்கா, அதுதான் அதிசயமாக இருக்குது. மலைகளில் வர இருக்க மாதிரி இருக்காது இல்லை அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் நேராக கிளம்பி போய் உங்கள் ரூமில் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பிளான் போட்டிருப்பீங்கனாக்கா, ஒரு 5 o'clock வந்து உங்கள் கசின் சிஸ்டர், அதாவது அத்தை பொண்ணு சித்தி பொண்ணு எல்லோரும் தாவணி வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நீங்கள் ஆஃப் சாரி கட்டு வரீங்க. எப்படின்னா ரொம்ப கிராண்டாகவும் இல்லை, ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை, ஒரு மாதிரி ஆவரேஜ் ஸ்டேட்டில் இருக்குது. கட்டிட்டு வரீங்க. உங்களுக்கு பார்க்க ஃபுல்லாகவும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்களும் பார்க்க அழகாக இருக்கீங்க, அவ்வளோதான். என்ன கலர் சரினாக்கா டார்க் ப்ளூ தாவணி, அது மேலே வந்து பார்டர் மாதிரி குட்டியோண்டு ஒரு லைட் ப்ளூவில் கரை மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அது பார்க்க கொஞ்சம் அழகாக சிம்பிளாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வேர் பண்ணிவிட்டு வரீங்க கீழே. அப்போ தான் அவன் ரூமை விட்டு வெளியே வரான். அவனும் மார்னிங்லேருந்து அவன் வீட்லேயே இருக்கிறதுக்கு இவ்வளோ போர் அடிக்கும், அதனால் படுத்து தூங்கிட்டு இருப்பான். தூங்கி எழுந்து இப்போ தான் கண்ணை தைச்சிட்டே வரான். நீங்கள் வரவும் அவனுக்கு கண்ணில் பட்டுருந்தீங்களா, அவன் ஸ்டன் ஆகிட்டு வந்துட்டுருக்கான். என்னடா அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒய்யன்னு அப்படி கூப்பிட்டுறான். நீங்கள் பார்த்துட்டு இவன் எதுக்கு என்ன கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்கே போகிற ரெடியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ரெடியாகலாம் இல்லையே, சும்மா வீட்டில் இருக்கோமேன்னு சொல்லிட்டு கட்டினோம், எல்லாம் பிளான் போட்டு அப்படின்றீங்க. இதுக்கு ஒரு வாடி பிளான் அப்படின்னு வச்சுக்கிட்டு, சரி என் ரூமில் இது ஒர்க் ஆகலை, ஹீட்டர் ஒர்க் ஆகலை, ஒரு ரூமில் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். என்ன உன் ரூமில் ஒர்க் ஆகலைன்னா ஒன்று உன் தங்கச்சிக்கு ரூம் இருக்குது, இல்லைனா என்னோட அண்ணன் ஜங்குக்கு ரூம் இருக்குது, டேரெக்டாக என் ரூமுக்கே தான் வருவியா அப்படின்னு சொல்லி. இல்லடி அதில் கொஞ்சம் வசதி இருந்துச்சு, அதனால தான் நான் கேட்டேன். என்னம்மா பண்ணி தொலைப்போம், நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஒழுங்காக எது எங்கே இருந்துச்சோ அங்கே வை, உன்னோட டர்ட்டி ட்ரெஸ்ஸை மரியாதை உன்னோட ரூமுக்கே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ தான் யோசிக்கிறீங்க, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தோம், நம்ம ட்ரெஸ்ஸே நம்ம ஒழுங்காக போடல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு ஓடுறீங்க. அவன் பார்க்குறான், ஏன்டி அப்படியே ஓடுற அப்படின்னு சொல்லி. நீ குளிக்கணும்னா குளிச்சுக்கோடா, என்னெல்லாம் இது கேள்வி கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க. அங்கே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு கீழே இறங்கி வரோம். நீங்கள் எப்பயும் போல் வழக்கம் போல் அந்த ஸ்டோன் பெஞ்ச் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கசின் சிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் பிரதர்ஸும் வந்துட்டாங்க, அவங்களும் பிளான் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் வேஸ்ட் ஸ்ட்ரெட் அந்த மாதிரி தான் ஒரு நார்மலாக அந்த மாதிரி போட்டு வந்துருக்காங்க. எதுக்கு இந்த பிளான்லாம், ஒரு கேம் நீங்கள் விளையாட போகிறீங்க, அதுக்காக தான் அந்த பிளானு, வேறு எதுவும் கிடையாது. அந்த கேம் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். பாய்.